வேலை தேடி கொண்டு வரணும் போனாரு, அவரும் வரவில்லை. என்னுடைய காதல திருமணத்துக்காக சம்மதம் வாங்கிக்கலாம்னு போனாரு, அவரும் வரவில்லை. சரி பார்க்கலாம். கிடையாது பேசிக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய பெயர் என்னங்க? என்னுடைய பெயர் உதயா. ஆமா, நீங்க யாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? பவளவரி நாட்டை சேர்ந்தவன். அப்படியா? நாட்டு இளவரசர் கல்லழகன். அப்படியா? ஆமாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார். ஆமாங்க. நகர்வலம் வந்து கொண்டிருந்தே பெண் குரல் கேட்டது. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் வேலை தேடி போனாரு, அவரும் வரவில்லை. இந்நாட்டு இளவரசர் சங்கர காதலிக்கிறேன், அப்பா போய் திருமணத்துக்கு சம்மதம் வாங்கி, அவரும் வரவில்லைங்க. சங்கர காதலிக்கிறாய்? ஆமாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, சங்கர் உங்களுக்கு தெரியுமா? சங்கர் என் தம்பி. தம்பியா? தெரியாது சொல்லிட்டு போல. என்னங்க என்னோட தம்பி நெருக்கமாக வந்திருக்கேன். அவருக்கு தம்பியா அவரு அவசரப்பட்டு நான் உங்களை உண்மையை சொல்லிட்டு போலது. தம்பி காதலிக்கிறாய் வேலை கை கலந்து விட்டேன். அதுக்காக நான் உங்களுடைய தம்பியை காதலிக்கிறேன்னு சொல்ல திருமணம் செஞ்சுட்டு போறேன். ஒரே ஒரு பேராயிருந்தா என் தம்பி மனைவியாக போகிறான். அதுக்கு சீக்கிரத்தில் பொண்டாட்டி தான் பொண்டாட்டி தானே. தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டி எவ்வளவு பொண்டாட்டி ஆவா? ஐயா சிரிக்காத. தக்காளி பழம் போல இருக்கிறான். எடுத்து கசிக்கிறா. கசக்கத்தானே வந்திருப்பா. ஆயா மாத கசிக்குவேன். உதயா, உன்னை பார்த்தவனே என் இதயம் லபக் 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 என்று அடிக்கும். லபக் லபக் எப்படி தெரியுமா? எப்படி? மூன்றோ பிரேமோன்ற உன்னை ஆப்பிள் போன்ற கண்ணம் மாதுளை போன்ற உங்களை சக்கர சமத்தைகள் செம்பவள கண்கள் கற்றாத பையே வண்ணவழி மாறாதோ வாய்த்திருந்து தமிழ காதலிக்கிறேன். உன்னுடைய தம்பிக்கு நான் மனைவியாக போறேன். போவதற்காக வரவில்லை. சிற்பிகள் வரையாத சித்திரை, சிற்பிகள் வரையாத சித்திரை, சித்தையில் காணாத தேவியை, தேவர்களுக்கு கிடைக்காத தேனாதி தேனை ரசிக்கிறான். எடுக்க முடியாது. துடிப்பது துடிக்க வைப்பது உண்மை. இருப்பதோ தொலைதூரத்தில் உன் கனவுகளும் நினைவுகளும் புரிஞ்சு போட உனக்கு. ஒரு பெண்ணு தலைமையில இருந்தாங்க தவற நடந்தது. அடிக்க போறேன் சூடு உயிர் இதே உயிர் போனவர்கள் பிணந்தானே. ஆமா, பிணந்தானே. ஆமா, அந்த பிணஞ்சாது சற்று நேரம் தொட்டு அரவணைத்து ஒரு தாய் ஒரு நாய் நான் ஒரு நெருப்பு அதை ஊட்டி எனக்கு மீன் நான் ஒரு மாத்தா தோட்ட மல்லிகை. நான் தோட்டத்து மல்லிக்கு வாசனை கண்டி மாற்றான் தோட்டத்து மல்லிக்கு வாசனை கசக்கி ருசிக்கு ருசி பார்க்கிறேன். நீ என்னதான் பண்ணாலும் சரி, இங்க என்னால எடுக்க முடியாது. நீ வந்த வழியை பார்த்து கொண்டு போய்கிறேன். உன்னை மறந்திருப்பா மறக்க மனம் இருந்தால் மறந்து விடுவேன். இருப்பது ஒரு மனம், எப்படி மறக்க முடியும்? செத்து போன
முடியாதுடா. உதயா என்ன வேண்டாம் பிடிவாதம். வாதத்திற்கு மருந்துண்டு, பிடிவாதத்திற்கு மருந்து கிடையாது. சற்று நேரம் கட்டி அரவணைத்து ஒரே ஒரு மத்தா. முடியாது முடியாது முடியாது. என் உயிரே போனாலும் சரி உன்னை கட்டி கொடுக்க முடியாது. உன்னை வீடு மாட்டில்லை. காதலிக்க தெரியாத ஒரு பாவி ஒரு பெண்ணு கூட பார்க்காத போட்டு அடி அடி அடிக்கிற வழியா உங்களுக்கு இந்த கடவுள் தானே கூலி கொடுக்கும். என்ன ஒரே கட்ட கடவுள் கடவுள் என்று உரைக்கிறாயே, இந்த கடவுளை லட்சத்தை சொல்கிறேன் பொறுமையாக உன் செவி கேட்டு கடவுள் லட்சம் சிரிச்சு கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலாலுக்கு அவன் கடவுளா? கண்ணில் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திணித்த கனிமுத்து கண்ணன் அவன் கடவுளா? தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசி தன் மகள் என்று மாறாமல் ஆசை கொண்டார்.
அவன் கடவுளா? தாயை கொலை தார வேண்டும் என்ற முச்சந்தில் அவன்தான் யார்? ஞானவதி விநாயகன். அவன் கடவுளா? மனைவி ஒருவன் இருக்கும்போது மற்றொரு பெண்ணை சிறை கொண்டான். யார்? சொல்லுங்க. அவன் கடவுளா? கருமாரியா, உருமாரியா, கேப்பாரியா, காமத்திற்கே கண் கொடுத்த தேவிடியா? இவள் எல்லாம் கடவுள் என்று உரைக்கிறாயே. கடவுளே ரெண்டு வச்சுக்கிறோம். நான் ஒண்ணுக்கே லோல் போடுறேன். சரி, கடைசியாக உரைக்கிறேன். சரி உதயா, என்ன உனக்கு காதலை பற்றி நன்றாக தெரியவில்லை. ஆமா, உனக்கு காதல் ஃபார்முலா சொல்லித்தருவேன். ஏற்றுக்கொள்கிறாயா? அப்போது ஏற்றுக்கொள்கிறாயா? அவர் சொல்ற சொல்லு பார்க்கலாம். மக்களுக்கா மல்லேக்கா மக்களுக்கா சொல்லு அகிங் பகிங் சுமால ஜெஸ்னா மலையாள பாஷா, கன்னட பாஷா, ஆந்திரா பாஷா. காதல் ஃபார்முலா டி ஃபார்முலாவா? ஐ லவ் யூ, உங்களை காதலிக்கிறேன் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறு. சொல்லறேன். மறுபடியும் ஒரு கிரவுண்ட் செழிக்க நன்றாக கூகுள் பாஷா. மக்களுக்கா மல்லேக்கா மக்களுக்கா மல்லேக்கா அகிங் பகிங் சுமால அட்ஜஸ்ட்மென்ட். அட்ஜஸ்ட்மென்ட்னா ஒண்ணு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. ஓ மாட கட்ட பையா, உன்னை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா? உன்னை எத்தனை பேர் நான் அட்ஜஸ்ட் பண்றது? நான் ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணேன். அனைவரும் மறந்துடுவேன். புது ரோஜா நீ மேடைக்கு வந்த ரோஜாவே உன்னை. டேய் அவ்வளோ வெப்பி வந்து வேறு உப்பிதானே சாவரணி என் மேல கடைசி வரை. சரி, கடைசியாக கேட்கிறேன். காதலில் 3 வகை காதல். சாகச காதல் உரைத்தேன் வெறுத்தாய், சல்லாவை காதல் உரைத்தேன் மறுத்தாய், இருப்பது பலாத்கார காதல். ஏற்றுக்கோ. எதனாக்கிதா உங்க? நீ என்ன வேலை இறங்கிறா? என்ன வேலை இறங்கிறா? பண்ணவே நாடு தேவை. நீ பாரு, பொண்ணை வச்சுருந்தா நாடு யாருன்னா கொடுப்பாங்களா? காரி மூட மாட்டாங்க பாருங்க. முதல்ல நாட்டை வாங்கி அப்புறம் நீ எங்கன்னா இசுமோ. அத்தனத்தால் அறிவிழந்து அது தக்க சமயத்தில் என் அறிவு கண்ணை முதல்ல நாட்டை வாங்கி பதவி பிறகு பெண்கள். அது எத்தனை வேணும்?